ஒரு அடர்ந்த காட்டில் பல்வேறு உயிரினங்களோடு சூரன் என்று புலி வசித்து வந்தது. அது மிகுந்த தடைக்கணமும் ஆணவமும் கொண்டிருந்தது. அது தனக்கு பசியில்லாத போதும் மற்ற மிருகங்களை பயமுறுத்தியும் கொன்றும் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டது. அதனால் மற்ற மிருகங்கள் நிம்மதியில்லாமல் பயந்து வாழ்ந்தன. இதையெல்லாம் குரு என்ற காகம் கவனித்து வந்தது. அது புலியிடம் இதை பற்றி கேட்டபொழுது புலி ஆணவத்துடன் கடந்து சென்றது. பின்பு வெகுநாள் கழித்து ஒரு நாள் காட்டில் சூறாவளி காற்று வீசியது. பயங்கர இடிமின்னலுடன் காடே அதிர்ந்தது. மிகப்பெரிய மழை வந்து காட்டாற்று வெள்ளத்தில் மண்ணை கரைத்து மண் சரிவை ஏற்படுத்தியது. எதையும் கண்டுகொள்ளாமல் ஆணவத்துடன் சுற்றித் திரிந்த புலி திடீரென மண் சறுக்கி காட்டிலிருந்த பள்ளத்தில் விழுந்தது. ஒரு பாடையில் மோதி அதன் கால் முறிந்தது. அதனால் பள்ளத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. பசியிலும் தனிமையிலும் தவித்து துன்புற்றது. இதனை கண்ட காகம் புலியிடம் வந்து நடந்ததை கேட்டது. புலி தன் நிலைமையை சொல்லி புலம்பியது. தான் ஆணவத்தில் செய்த தவறுக்காக வருந்தியது. காகம் புலிக்கு உதவ முடிவு செய்தது. புலியின் நிலைமையை யானைகளிடம் காகம் எடுத்துச் சொன்னது. புலியை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் என்று யானைகளிடம் கேட்டுக்கொண்டது. யானைகளும் புலியை காப்பாற்ற ஒத்துக்கொண்டன. பின் யானைகள் ஒன்று சேர்ந்து புலியை காப்பாற்றின. ஆணவத்தாலும் தலைக்கணத்தாலும் நம்மை சுற்றி உள்ளவர்களை பகைத்துக் கொண்டால் நன்றாக வாழ முடியாது என்று உணர்ந்த புலி அனைத்து மிருகங்களிடமும் அன்பாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தது.